ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ வலை விட்டுருக்காரு. பாருங்க 2 ஜிலேபி மாட்டிருக்கு. அண்ணன் பாக்கெட்டில் எடுத்து விடுறாரு ஜிலேபியை. இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காருன்ட்டு. பாருங்கள் ஏரி தண்ணி இங்கெல்லாம் முட்டி காலில் தான் தண்ணி. அண்ணா சைக்கிளே உள்ளே போயிட்டு இருக்காரு போல். சூப்பராக இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவக்கில் உள்ள இருந்துச்சு. இதை பாருங்கள் நத்தலாம் நத்துக்குங்களா நத்தை அங்கே ஒரு நத்து இருக்குது. அது ஒன்று உள்ள இருக்குது. ஏகப்பட்ட நத்தை இருப்பாங்க. ஆட்டைப்பூச்சிலாம் இருக்கும். போனோம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணிலாம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அது வரைக்கும் வலை விட்டுருக்காரு. அது தெரிஞ்சுங்களா வலை அது பாருங்கள். ஆனால் வலை விட்டு வச்சுருக்காரு. அதில் தான் ஜிலேபி மீன் எடுக்கிறாரு. இது ஒரே நாள்லேயே நேற்று வெஞ்ச மழையிலே வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக வந்துருச்சு. நல்லா தண்ணி செம தண்ணி. அப்பா அப்படின்னாரு தண்ணியில் நல்லா போய்ட்டுருக்கேன். நாளைக்கு வேறு கிளம்புறோம். பாருங்கள் முள்ளு இல்லை நல்லா பாருங்கள். வலையம் விட்டுட்டு துணியும் போடுறாங்க போல். இந்த மழை பெஞ்சு தண்ணி அதிகமானதுனால எல்லா மீனுங்களும் வந்து கரையில் வந்து நல்லா மேய ஆரம்பிக்கும். நல்லா சூப்பராக ஜாலியாக ஆடிட்டு இருப்பாங்க. புது லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. கரையில் வந்து நல்லா கரைக்கு வந்துடுவாங்க. வந்துட்டோம். அவ்வளோ தண்ணி கிளியராக இருக்கும். சூப்பராக அண்ணா எதனா எடுத்துச்சா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன் வலையில் பிடிச்சிருக்காராம். பரவாயில்லையே. இதில் எடுத்துருக்காரு அண்ணன். எல்லாம் தண்ணி அதிகமான கரைக்கு வந்துடுவாங்க எல்லாம் இப்போது. மழை ஆனால் அந்த வாட்டி கம்மி தான் இருக்குன்றாங்க. இன்னும் மழை இருக்கு. வலை விட்டுருக்காரு. அந்த வலையை போய் பார்க்க போகிறாரு இப்போது. என்ன மீன் எதனா மாட்டியிருக்கான்ட்டு. சரிங்க தண்ணி தான் நல்லா மழை கால அளவு இருக்குது தண்ணி. நம்மளும் இறங்க போகிறோம். மலையில் எதனா மாட்டியிருக்கான்னு பார்க்குறாங்க. ஒன்று மாட்டின்னு தான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்குல்ல. லைட்டாக மாட்டின்னு வந்துருக்கோம். எதுவுமே மாட்டல இது வரைக்கும். ஒருத்தர் மாட்டா இருக்குல்ல. என்ன மீன்ண்ணா பார்த்தேண்ணா தூக்காதண்ணா அப்படியே அமுக்குண்ணா தூக்காதண்ணா. நல்லா மாட்டிச்சண்ணா. பையத்துன்னு வருவா பையத்துனா மைன்ஸ் மாட்டிக்குது. நம்ம போய் பையத்துன்னு வருவோம்.
நல்லா கொஞ்சம் பெருசாக மாட்டினால டைட்டாக இருக்குது. இங்கே ஒருத்தர் மாட்டியிருக்காரு. வரலண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொறுமையாக பார்த்து நான் வலிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். விரால் மாட்டியிருக்கு. நீ கேர்ஃபுல்லாக என்ன ரைட்டாக போடணும். நான் எத்தனைண்ணா நீ பார்த்து நான் எகிடுவேன். ஜிம்பு சொல்லு எனக்கு தெரியும். பையன் ஒன்றே முடிக்கணா எகிரிடும். நீ நல்லா வேட்டை தான், விரால் மீன் மாட்டியிருக்கு. மேட்சலுக்கு வந்துருப்பாரு. ஆமாம், நம்ம இது விரால் இந்த சைஸ்லாம் வந்து இந்த வலைக்கு மிஸ் ஆகாது. இப்படி முடிச்சு வேறு பையன் எதுனா வச்சுருந்தேன், விரால மாற்றிடுங்க. இதுனா மூவர் கட்டு தானே? நாவலா மூவர் கட்டு தான் கன்ஃபார்ம் மாட்டோம். பஞ்சு போட்டோம். சூப்பராக ஒரு வேலை மாட்டிச்சு. ஓகே, சூப்பர். பெரிய ஜிலேபி நினச்சேன், அதை பார்த்து கருகருன்னு இருந்ததா? ஜிலேபி தான் விரால். இதோ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஜிலேபி. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கட்டினா கட்டிடலாம் ஈஸியாக. பூந்த சைடில் கட்டினா எத்தலாம், இதுவில் எடுத்தால் தான் கஷ்டமாக இருக்கும். வாயுவில் வரல விட்டுண்ணா அந்த செதில். நீ சைடாக போடணும், சைடாக அந்த சைடில் போடணும். விரால் இருக்குது, எகிரும் ஒன்றே. ஜம்ப்பு. ஆமாம், ஒரே ஜம்ப்பு தான். எப்படான்னு பார்த்து நேர்ப்பாப்புல. இப்படியே ஒன்றா கரெக்டாக தான் இருக்குது. அதான் இன்னொரு வலை இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதோ ஒன்று கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், அடியில். இதோ இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கால் வச்சுருக்கீங்களா? அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? இழுத்த மாதிரி இருந்தது. அவரு தானே அது? அதான் மூவர் கட்டு தான் கரெக்டாக இருக்கும். வேறு ஆளுக்கெலாம் மாட்டினார்னா வெளிலே போக மாட்டார். இந்த சைடாக போகணும். ஒரு ஜிலேபி மாட்டியிருக்கு. ரொம்ப சேராக இருக்குது. சப்பல் மாட்டினா வெளில வரமாட்டுது. இருக்காண்ணா நண்டை? அங்கே ஒன்று மாட்டியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு மீன் மாட்டியிருக்கு. அண்ணன் எடுக்கக்கூடாது. அங்கே பாருங்கள் ஆடையில்.
இங்கே பாருங்கள் 2 ஜிலேபி அங்கே வந்து எடுத்துன்னு வராரு என்ன பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றே பிடிச்சி ஒன்றே சேல் பண்ணுறோம். வலை விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனை விற்க போகிறோம். கை வச்சுக்கிறீங்களா? நீங்கள் என்னத்துக்கு வீடியோவாக எடுத்துக்கிறீங்க? யூடியூப் சேனல் இப்படியா? ரைட்டு. நம்ம பசங்க வச்சுக்காங்க பாருங்க. தேடி மீன் அவ்வளோ தேலிலாம் நல்லா இருக்காதுயா. அதே இது சாப்பிடணும். போடு கொண்டாண்டு. அவ்வளோதான் இல்லை, இங்கே அவனுங்க கிட்ட நிறையவே கிடைக்கும். அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். வாங்கிடுவானுங்க. சரி, அது மொத்தமாக அவரும்